ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே புகழ்பெற்ற திருவொற்றியூரில் ஸ்ரீ பாகம் பிரியால் சமேத வல்மீகநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்களும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். குறிப்பாக இக்கோவிலை பொறுத்தமட்டில் இரவில் தங்கி வழிபாடு செய்வதை சிறப்பாக கருதி ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் வந்து தங்கி சாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இத்தகைய சிறப்புமிக்க கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடும் இடத்தில் அதே போன்று தூரத்து ஊர்களில் இருந்து வரும் பக்தர்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு வெறும் 8 சிறிய அறைகள் மட்டுமே உள்ளன. இதன் காரணமாக பக்தர்கள் தங்குவதற்காக கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியில் 2 பெரிய திறந்தவெளி மண்டபங்கள் கட்டப்பட்டன. இதில் சுவாமி சன்னதிக்கு எதிரே கிழக்கு பகுதியில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட திறந்தவெளி மண்டபமானது தற்பொழுது மிகவும் சிதைந்து சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து உள்ளே இருக்கும் இரும்பு கம்பிகள் வெளியே தெரியும் அளவுக்கு சிதலமடைந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட இந்த மண்டபத்தின் மேல் கூரையிலிருந்து பெரிய சிமெண்ட் காரை திடீரென பெயர்ந்து கீழே விழுந்ததில் அங்கு நின்றிருந்த பக்தர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். குறிப்பாக வாரம் தோறும் வியாழக்கிழமை இரவு சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆடி வெள்ளி மற்றும் வாராந்திர வெள்ளிக்கிழமை வழிபாட்டிற்காக இந்த ஆபத்தான மண்டபத்தின் கீழே அச்சத்துடன் தங்கி செல்கின்றனர். பக்தர்களின் உயிருக்கு ஆபத்தாக விளங்கும் இந்த மண்டபத்தை உடனடியாக இடித்து அகற்றிவிட்டு அதே இடத்தில் புதிய தங்கும் மண்டபம் கட்டித்தர வேண்டும் என பக்தர்கள் நீண்ட காலமாக அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தென் தமிழகத்துல குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரத்துக்கு அடுத்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலா இருக்கக்கூடிய ஸ்ரீ பாகம்பிரியால் கோவில்ல இருந்து பேசுறோம். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு தரிசனத்துக்கு வருகை இருந்திருக்காங்க. குறிப்பா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாளும் இரவு சுமார் 10,000 பேருக்கு குறைவில்லாம இங்க வந்து தங்கி தரிசனம் பண்றாங்க. ஆனா பக்தர்கள் தங்குவதற்கு சுமார் 42 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஒரு மண்டபம் சுவாமி சன்னதியில இருக்கு. இப்போ அந்த மண்டபம் மிகவும் மோசமான நிலையில இடிஞ்சு விழக்கூடிய அபாயமான சூழ்நிலையில இருக்கு. பலமுறை அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் நிர்வாகத்திற்கும் இந்த மண்டபத்தை இடிச்சுட்டு புதுசா ஒரு மண்டபம் கட்டணும்னு கோரிக்கை வச்சிருக்கோம். ஆனா இதுவரை நிறைவேற்றல. இப்பொழுது இந்த மண்டபத்தை இடிஞ்சு விழுறதுனால அடைச்சு பக்தர்கள் தங்காம இருப்பதற்கான ஒரு உத்தரவை அறநிலையத்துறையை போட்டிருக்கதாக தெரிய வருகிறது. அப்படி இந்த மண்டபத்தை அடைச்சா வரக்கூடிய பக்தர்கள் சுமார் இப்ப ஆடி மாசமா இருக்கக்கூடிய ஆடி வெளியில 40-50,000 பேரை கூடிய பக்தர்கள் நடு ரோட்ல பாதுகாப்பற்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில தான் தங்குறது மாதிரி இருக்கும். இந்த கோவில்ல மற்ற சிவன் கோவில் மாதிரி இல்லாம சாமி தரிசனம் பண்ணி தங்கி செல்ல வேண்டிய ஒரு சிறப்பான ஸ்தலமாக, அதனால தமிழக அரசும் அறநிலையத்துறையும் இந்த கோவிலுடைய நிர்வாகமும் உடனடியாக இந்த மண்டபத்தை இடிச்சு அப்புறப்படுத்தி புதிய ஒரு மண்டபம் கட்டி தருமாறு பாகம்பிரியால் பக்தர்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.